வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பிருகுநந்தி நாடி ஜோதிட முறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த முறை இருக்கிற ஜாதக முறைகள்லேயே ரொம்ப எளிமையான முறை. இதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4-5 நாள்லேயே கற்றுக்க முடியும். இதில் மெயினாக கிரகங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் வச்சு நம்ம பார்த்தா போதும். இதில் பாவகத்துக்கோ ஆதிபத்தியத்துக்கோ நம்ம பலன்கள் சொல்ல தேவையில்லை. வெறும் கிரகங்கள் காம்பினேஷனை வச்சு பலன் சொல்ல முடியும். இது நிறைய பேருக்கு எளிமையான முறையாகவும் இருக்குது, ஈஸியாகவும் பலன் சொல்ல முடியும். அந்த பலன்களும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பற்றின ஒரு புரிதலுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். இதில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பகை கிரகம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பேசிக்கில் ஒவ்வொரு பிளானட்டுக்கும் என்னென்ன பிளானட் பகையாக வருது அப்படின்னு சொல்லி பிருகுநந்தி நாடி ஜோதிட முறைப்படி பகை கிரகங்களை சொல்கிறேன். பாரம்பரிய முறையில் வேறு மாதிரி இருக்கும். பிருகுநந்தி நாடி ஜோதிட முறையில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பகை கிரகம் எது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பலன் சொல்லும்போது பகை கிரகமாக வந்தது அப்படின்னா அந்த பலன்கள் கொஞ்சம் சிரமத்துக்குள்ளாகும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுக்கு பயன்படும். அதனால் ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னென்ன கிரகங்கள் பகையாக வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போ சூரியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி, சுக்கிரன், ராகு இந்த 3 கிரகங்கள் பகை கிரகங்களாக வருது சூரியனுக்கு. சந்திரனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி, சுக்கிரன், ராகு அதே தான் பகை கிரகம். ஆனால் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா புதனும் கேதுவும் எக்ஸ்ட்ரா பகை கிரகமாக வருது சந்திரனுக்கு. அடுத்து செவ்வாய்க்கு பகை கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன், சனி, ராகு 3மே பகை கிரகமாக வருது செவ்வாய்க்கு. புதனுக்கு பகை கிரகமாக வருது பார்த்திங்கன்னா செவ்வாய், குரு, கேது இந்த 3 கிரகமும் பகை கிரகமாக வருது. சில ஜோதிடர்கள் சந்திரன் புதனுக்கு பகை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதை தான் நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். இதை பகையாக எடுத்துக்கணுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை விட்டுறனாலும் விட்டுக்கலாம். உங்கள் அனுபவத்தை பொறுத்து அது மாறும். இந்த ப்ராக்கெட்குள்ளே போட்டது எல்லாமே ஆப்ஷனல். இது கொஞ்சம் பேர் சந்திரன் புதனுக்கு பகை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைங்கிறத நீங்கள் அனுபவத்தில் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ புதனுக்கு மெயினாக இருக்கக்கூடிய பகை கிரகங்கள் செவ்வாய், குரு, கேது. அடுத்து குருவுக்கு பகை கிரகங்கள் என்னென்ன அப்படின்னா சுக்கிரன், புதன், சந்திரன் இந்த 3 குருவுக்குரிய பகை கிரகங்கள். சுக்கிரனுக்குரிய பகை கிரகங்கள் என்ன அப்படின்னா சூரியன், சந்திரன், கேது இந்த 3 தான் சுக்கிரனுக்குரிய பகை கிரகங்கள். ஆனால் இந்த ஜோதிட முறையில் சுக்கிரனுக்கு குரு பகையாக கொடுக்கப்படலை. அடுத்து சனிக்கு பகை கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், கேது இந்த 4 கிரகங்கள் சனிக்கு பகை கிரகங்களாக கருதப்படுது. ராகுவுக்கு பகை கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் தான் ராகுவுக்கு பகை கிரகங்களாக இந்த பிருகுநந்தி நாடியில் சொல்லப்பட்டிருக்கு. கேதுக்கு பகை கிரகங்கள் பார்த்திங்கன்னா சனி, சுக்கிரன், புதன் இந்த 3 கேதுக்கு பகை கிரகங்களாக சொல்லப்பட்டிருக்கு. சில ஜோதிடர்கள் சூரியனையும் சந்திரனையும் பகை அப்படின்னும் சேர்த்துக்கிறாங்க. அதை நீங்கள் பலன்கள் பார்க்கும்போது அப்ளை பண்ணி பார்த்தா அது எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறத உங்கள் அனுபவத்து மூலிமா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ கிரகங்களுக்கு என்னென்ன கிரகங்கள்லாம் பகை கிரகங்களாக வருதுங்கிறத இன்றைக்கி லெசனில் நம்ம பார்த்துருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி கிரகங்கள் பலன் கொடுக்குது, எப்படி கிரகங்களை கம்பைன் பண்ணி பலன் சொல்கிறது பிருகுநந்தி நாடி ஜோதிட முறையில் அப்படிங்கிறத வரும் வீடியோக்குள்ளே பார்ப்போம். ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.